கடைசியா நம்ம பார்த்தது வந்து விஜயசாந்தியோட அண்ணன் வந்து இந்த மாரி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. நம்ம வந்து சிரஞ்சீவியோட அண்ணா. அடுத்து வந்து விஜயசாந்தி என்ன பண்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டத்தோட அழறாங்க. அவங்க குடும்பமே அழுது இத வந்து சிரஞ்சீவி போய் பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அவங்கள பார்க்காம அங்க அழுவுறாங்க அப்படின்ற மட்டும் பார்க்குறாரு. ஆனா விஜயசாந்தி அவர் பார்க்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு. அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அவங்க அண்ணன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு பயத்துல. இங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அந்த காரோட நம்பர வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து கண்டிப்பா அவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பரை வந்து எடுத்து அந்த ஓனரை கண்டுபிடிச்சி கரெக்டாக போயிடுறாங்க அந்த வீட்டுக்கு, நம்ம சிரஞ்சீவி வீட்டுக்கு. அங்கே வந்து அவங்க அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்து அவங்க அண்ணன் சிரஞ்சீவியோட அண்ணன் வந்து அழுதுட்ருக்காரு, ஹீரோவோட அண்ணன். அப்போ வந்து கரெக்டாக போலீஸ் வந்து இங்கே வந்து யார் ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அவ்வளோதான், இதோட என் கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ரொம்ப பதட்டம் அடைகிறாரு. அவங்க அத்தையும் ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் குற்றவாளி, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் நேரில் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு வந்து விஜயசாந்தியோட குடும்பம் செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜயசாந்தியோட அக்கா வந்து அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என் அண்ணனை வந்து இந்த கதி ஆக்கினவனை என் கையால் தான் அவனுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ் வந்து இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. இவங்க வரக்கூடாது, வேறு யாராவது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயசாந்தி அங்கேருந்து வராங்க. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே விஜயசாந்தி வந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தவர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்ட சட்டமான பசங்க தாம்மா 2 பேர் வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு போயிட்டாங்க உங்கள் அண்ணனோட வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக வந்து அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வயசான டிரைவர் வந்து அங்கே நிற்கிறாரு. அவரை பார்த்து இவர் தான் வந்து வண்டியை ஏற்றினாரு உங்களோட அண்ணனோட வண்டி மேலே அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவரா அப்படின்னு ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி வாட்ட சட்டமான ஒரு பசங்க தானே 2 பேர் வண்டி ஏற்றுனாங்கன்னு சொன்னாங்க, இப்போ இவருன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டு இந்த மாதிரி அப்பாவி ஆளை பிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்களா, நான் விடவே மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து போலீஸ் வந்து இவர் தான் வண்டியை ஏற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நம்ப மாட்டேங்கிறாங்க விஜயசாந்தி. நாங்கள் உண்மையான குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆட்டோ டிரைவரோட அவங்க அண்ணன் ஆட்டோ டிரைவர்ன்றதால அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து அவர் அடிக்க போகிறாங்க. இவர் குற்றவாளியே கிடையாது, உண்மையான குற்றவாளியை இவங்க தப்பிக்க விட்டுட்டாங்க, அவர் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் வெளியே நின்று போராடுவோம், என் அண்ணனோட வந்து இறப்புக்கு அவங்க நீதி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசாந்தி அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து வெளியே உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அத்தை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம சிரஞ்சீவிக்கு நேராக வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவனுக்கு தெரியுமா, இங்கே பாவம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ வீட்டுக்கு வாடா பேசிக்கலாம் அப்படின்னு சிரஞ்சீவி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே அழாதீங்க அத்தை, சரியாக போயிடும், என்ன ஆச்சு, போலீஸ் வந்தாங்க அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா, ஐயோ பாவம் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, இந்த மாதிரி வந்து செஞ்சு தப்புக்கு தானே அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் அங்கே தான் இருக்கார். அவரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் சிரஞ்சீவி, நீ எப்படி இங்கே வருவேன், அப்போது யார் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ் அப்படின்னோடனே போலீஸ் வரும்போது கரெக்டாக வந்து அவங்க டிரைவர் என்ன பண்ணுறாரு, வந்து இவங்க மேலே இருக்க விசுவாசத்தால் அவர் போயிட்டு நான் தான் வந்து காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ பண்ணது அயோக்கியத்தனம், நான் விடவே மாட்டேன், மரியாதை போலீஸ் ஸ்டேஷன் நடடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு சிரஞ்சீவி. அதுக்கு அவங்க அண்ணனும் வராரு. உடனே அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு இந்த விஷயம் அப்பாவுக்கு ஊருக்கு போயிருக்காரு, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதுக்கப்புறமா அவர் உலகத்திலே உயிரோடவே இருக்க மாட்டேன், என் அண்ணனோட உயிரோட விளையாட பார்க்குறியா நீ வேணாடா சிரஞ்சீவி, சொன்னா கேள்றா, உன்னை கையெடுத்து கும்பிட்றா, காலில் விழறா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, தவிச்சு நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சிரஞ்சீவியோட அப்பா வந்து ஊர்லேருந்து வராரு. அப்போ கரெக்டாக எங்கே என்னோட டிரைவரை காணோம் அப்படின்னோடனே வேறு டிரைவர் வராரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பார், என்னோட டிரைவர் இந்த காரை மட்டும் தான் ஓட்டுவான், வேறு எந்த காரையும் வீட்டில் இருக்கிறது ஓட்ட மாட்டான், நான் ஒரே காரை, நான் போகிற காரை மட்டும் ஓட்டுறதுக்காக தான் அவனை வச்சுருக்கேன், வேறு காரை ஓட்டி அவன் ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொன்னது நான் எப்படி நம்புறது, முதல்ல நான் என் டிரைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பிஏ சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, நேராக என் வந்து டிரைவரை பார்க்க தான் போகணும், அவர் எனக்கு எவ்வளோ விசுவாசமானவன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. விஜயசாந்தி இவரை பார்த்துட்டு வந்து உங்கள் டிரைவர் தானே அவர், ஆனால் உங்கள் டிரைவரை அனுப்பிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, மறைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுமா, இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், முதல்ல நான் விசாரிக்கிறேன், என்ன நடந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. விசாரிக்கிறமா, கண்டிப்பாக உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே நடந்த விஷயத்தை கேட்குறாரு. நீங்கள் 2 பேர் தானே இந்த வண்டியை ஓட்டிட்டு போங்க, வாங்க மரியாதை 2 பேரும் உண்மையில் சொல்லுங்கள், யார் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க அண்ணன் வந்து ஒத்துக்கிறதுக்கு வராரு. உடனே வந்து அவர் கையை மறைச்சிட்டு நம்ம சிரஞ்சீவி வந்து நான் தான் பண்ணேன்றாரு. உடனே அவர் இழுத்துன்னு வந்து இங்கே வந்து விஜயசாந்தி முன்னாடி ஒப்படைக்கிறாரு. விஜயசாந்தி அவரை போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு.